Hello, welcome to the new chapter of excretive products and their elimination. So in the chapter enna paapona, so we looked on with that the structure of kidneys பத்தி பாப்போம், and how this excretion is happening. Excretion la eppadi nadakudhu, what the process and the physiological process of excretion. So ellame paakalam, onna paakalam. First we go with the structure of the kidney oda structures paathalam. So kidney of structure நாம் பார்க்கும்போது the nephron plays a very important role, the structural and functional unit of nephron. So nephron பற்றி each and every part of nephron ரொம்பவே முக்கியம், அது நல்லா தெரிஞ்சு வச்சுருக்கணும். அதுக்கு முன்னாடி அந்த நெஃப்ரானோட லொக்கேஷன், அந்த நெஃப்ரான் எங்கே இருக்குது, ஓகே நெஃப்ரான் இஸ் மைக்ரோஸ்கோபிக் ஸ்ட்ரக்சர். ஸோ எந்த இடத்துல இருக்குது, அது என்ன ஃபங்க்ஷன் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஓவராலாக அந்த கிட்னி பற்றி ஒரு எக்ஸ்டர்னலாக ஒரு தெரிஞ்சால் தான் அப்புறம் இன்டர்னலாக உள்ளே என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். ஸோ ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பேசிக்காக ஒரு சில ஃபேக்ட் வந்து தெரியணும். இப்போ கிட்னி அப்படின்னு நம்ம பார்க்குறோம், கிட்னி என்ன ஃபங்க்ஷன் பண்ணுது, ஃபஸ்ட்டு கிட்னியோட லொக்கேஷன் எல்லாமே பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு கிட்னி என்ன ஃபங்க்ஷன் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, இட் இஸ் அன் எக்ஸ்க்ரீட்டரி ஆர்கனா ரெகுலேட்டரி ஆர்கனா அப்படின்னு கேட்குறாங்க. ரைட், கிட்னி நம்மளுக்கு தெரிஞ்ச வரைக்கும் எக்ஸ்க்ரீட்டரி ஆர்கன், அது என்ன ரெகுலேட்டரி ஆர்கன், எதை ரெகுலேட் பண்ணுது அதையும் பார்க்கலாம். எஸ், த கிட்னி இஸ் அண்ட் போத் எக்ஸ்க்ரீட்டரி அண்ட் ரெகுலேட்டரி ஆர்கன், ரெண்டுமே பண்ணும். எக்ஸ்க்ரீஷன் ப்ராசஸும் பண்ணும் அண்ட் ரெகுலேட்டரி ப்ராசஸ் பண்ணும். ஸோ இதனால் நம்ம எக்ஸ்க்ரீஷன் ப்ராசஸ் தான் நான் ரொம்ப படிச்சிருப்போம். ஸோ உங்களோட ஃபுல்லாக லோவர் கிளாஸஸில் எக்ஸ்க்ரீஷன், கிட்னி ஆக்டர்ஸ் எக்ஸ்க்ரீஷன் ஒன் ஆஃப் தி மெயின் ரோல் ஆஃப் எக்ஸ்க்ரீஷன் அப்படின்னு படிச்சிருப்பீங்க. ஸோ ரெகுலேட்டரி பற்றி மோஸ்ட்லி படிச்சிருக்க மாட்டீங்க, இனிமேல் தான் ஹையர் ஸ்டடீஸ் போகும்போது தான் கொஞ்சம் கொஞ்சமாக ரெகுலேஷன். எஸ், இட் ரெகுலேட்ஸ் யுவர் பிளட் ப்ரெஷர், இட் ரெகுலேட்ஸ் யுவர் வாட்டர் பேலன்ஸ், அயன் பேலன்ஸ், எல்லாமே பண்ணும். அது எப்படி அதை ரெகுலேட் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வாட் ஆர் த மோட்ஸ் ஆஃப் எக்ஸ்க்ரீஷன். ஸோ மொத்தம் டோட்டலாக பார்த்தீங்கன்னா யூ காட் அண்ட் த 5 modes of excretion இருக்குது. ஸோ ஒன் இஸ் அன் அமனோட்டாலிசம் அண்ட் விச் எக்ஸ்க்ரீட் as organism which excrete as ammonia. அம்மோனியாவை எக்ஸ்க்ரீட் பண்ணும். திஸ் பர்டிகுலர் ஆர்கானிசம் எக்ஸ்க்ரீட் as ammonia. நெக்ஸ்ட் இஸ் அன் யூரியோட்டாலிசம். ஸோ திஸ் ஆர்கானிசம் எக்ஸ்க்ரீட் as யூரியா. ஸோ இன்கேஸ் ஃபுல்லாக யூரியாவை எக்ஸ்க்ரீட் பண்ணிச்சுன்னா இதை வந்து நம்ம just call it as an யூரியோட்டாலிசம் அப்படின்னு சொல்லுவோம். The same organism which excretes as an uric acids, right? So uric acids and excrete பண்ணிச்சுன்னா அது நம்ம சொல்லுவோம், we call it as an uricotolism. Aminotolism which excrete as an amino acids. Amino acids பாருங்க, ரெண்டுக்கு வித்தியாசம் பார்த்துக்கோங்க. aminotolism ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்குது, ரைட்? aminotolism excrete as ammonia, aminotolism excrete as an amino acid, and guanotolism excrete as guanine, right? ஸோ அதுக்கு முன்னாடி ரொம்ப முக்கியமான விஷயம், why we are excreting, ஏன் நம்ம எக்ஸ்க்ரீட் பண்ணுறோம், why we are excreting, அது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். why we are excreting, ரைட்? ஏன் எக்ஸ்க்ரீட் பண்ணுறேன்னா, அனிமல் பாடி கேன் ஸ்டோர் அண்ட் ஃபேட்ஸ் அண்ட் கார்போஹைட்ரேட்ஸ். ஸோ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சர்டைன் அமௌண்ட் ஆஃப் கார்போஹைட்ரேட் சாப்பிட்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். சாப்பிட்றீங்க, எந்த வேலையும் பண்ணலை, நோ ஆக்டிவிட்டி. ஸோ என்ன ஆகுது, திஸ் கார்போஹைட்ரேட்ஸ் என்ன ஆட்டோமேட்டிக்காக வில் பி கன்வெர்ட் டு த குளுக்கோஸை கன்வெர்ட் ஆகும். நீங்கள் என்ன ஆக்டிவிட்டி பண்ணலை, ஆக்டிவிட்டி பண்ணாலும் என்ன ஆகுது, திஸ் குளுக்கோஸ் ஒரு சர்டைன் லெவலில் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். அப்பயும் ஆக்டிவிட்டி பண்ணவே இல்லை, என்னாகும், திஸ் இஸ் கெட்டிங் கன்வெர்ட் டு கிளைக்கோஜனாக கன்வெர்ட் ஆகும். எக்ஸஸ் கிளைக்கோஜன் வில் ஸ்டோர் அப் இந்த லிவரில் ஸ்டோர் ஆகும், மசில்ஸில் ஸ்டோர் ஆகும், இது எல்லா இடத்துலையும் ஸ்டோர் ஆகிடும், ரைட்? சேம் வைஸ் இஃப் யூ டேக் எ ஃபேட், சேம் ஒரு ஃபேட் எடுக்கிறீங்க, சேம் அதுவும் வந்து எந்த வேலையும் நீங்கள் பண்ணல, நோ ஆக்டிவிட்டி, சும்மாவே இருக்கீங்க. ஸோ நோ ஆக்டிவிட்டி, ஃபேட் இஸ் கன்வெர்டட் டு யுவர் ஃபேட்டி ஆசிட்ஸ் அண்ட் கிளிசரால் கன்வெர்ட் ஆகும். திஸ் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் டைஜஷன், ஃபேட்டி ஆசிட்ஸ் அண்ட் கிளிசரால் கன்வெர்ட் ஆகும். ஆக்டிவிட்டி எதுவுமே பண்ணலை, எக்ஸஸாக இருக்க ஃபேட்டி ஆசிட்ஸ் கிளிசரால் என்ன ஆகும், வில் பி கன்வெர்டட் டு எஸ் இட் டு ட்ரைக்ளிசரைட்ஸை மாதிரி கன்வெர்ட் ஆகும். ட்ரைக்ளிசரைட்ஸ் அகெயின் வில் ஸ்டோர் அப் இன் த அடிப்போஸ் டிஷ்யூவில் ஸ்டோர் ஆயிடும், ஓகேவா? ஸோ எக்ஸஸ் ஆஃப் குளுக்கோஸ் ஆக்டிவிட்டி பண்ணாததுனால அப்படியே போயிட்டு லிவர்லேயோ மசில்ஸ்லேயோ ஸ்டோர் ஆகிடுச்சு. ஃபேட் வந்து என்னாச்சு, சேம் இந்த ஃபேட்டி ஆசிட்ஸ் அண்ட் கிளிசரால்ஸ் என்னாச்சு, எக்ஸஸ் ஆஃப் ஃபேட்டி ஆசிட்ஸ் அண்ட் கிளிசரால்ஸ் இந்த ஆக்டிவிட்டி பண்ணியிருந்தீங்கன்னா யூஸ் ஆகிருக்கும். எதர் குளுக்கோஸாக இருக்கட்டும், ஃபேட்டி ஆசிட்ஸ் கிளிசரால் இருக்கட்டும், ஏதாவது ஆக்டிவிட்டி பண்ணியிருந்தீங்கன்னா அது வந்து செல்ஸில் போய் கன்வெர்ட் ஆகிருக்கும். யூனோ அந்த ஃபுல்லாக கிளைகாலிசிஸ் சைக்கிள் உங்களுக்கு தெரியும். அந்த கிளைகாலிசிஸ் சைக்கிளில் ஃபுல்லாக யூஸ் பண்ணி ஃபுல்லாக ஏடிபி ப்ரொடியூஸ் பண்ணி அது ஒரு மாதிரி ஆயிருக்கும், ரைட்? என் ப்ராடக்ட் ஆஃப் CO2 அண்ட் H2O வந்திருக்கும். அது வந்து வேறு டிஃப்ரெண்ட் பாத்வே. ஸோ நீங்கள் என்ன ஆக்டிவிட்டி பண்ணாதனால குளுக்கோஸ் இஸ் கன்வெர்ட்டிங் டு glycogen and is turning to liver and musclesல ஸ்டோர் ஆகுது. சேம் வைஸ் ஃபேட்டி ஆசிட்ஸ் அண்ட் கிளிசரால் நோ ஆக்டிவிட்டி என்ன பண்ணுது, கன்வெர்ட்டிங் டு ட்ரைக்ளிசரைட்ஸ் அண்ட் அகெயின் ஆடிப்போஸ் டிஷ்யூவில் போய் ஸ்டோர் ஆகுது அண்டர் த ஸ்கின். இந்த தொப்பை போடுறது எல்லாம் இந்த கேட்டகரி, ரைட்? இப்போது சேம் வைஸ் யூ டேக் அ ப்ரோட்டீன்ஸ்.
நிறைய ப்ரோட்டீன் சாப்பிட்றீங்க, சேம் நோ ஆக்டிவிட்டி. ஓகே, இப்போயும் உங்களுக்கு எந்த ஆக்டிவிட்டி பண்ணலை. ப்ரோட்டீன் என்ன ஆகும்? வில் கன்வெர்ட் டு அமினோ ஆசிட்ஸ் ஆகும். இப்போ என்ன ஆகும்? ஆக்டிவிட்டி பண்ணாதனால there is an no store for protein. இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். No storage for protein, right? So everything is made up of protein. உங்களோட the muscle is made up of protein. Cell walls is நிறைய செல் எடுத்துட்டிங்கன்னா the mucous component is a protein. நிறைய component is a proteinல இருக்குது. But there is a no storage of protein. So protein நம்ம எங்கேயுமே ஸ்டோர் பண்ண முடியாது. So excess of protein as a nitrogenous waste வெளியே கொண்டு வந்து தான் ஆகணும், right? So that's why we are excreting. Excrete பண்ணுறதுக்கு இந்த ஒரு பாயிண்ட் தான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட். Animal body can store the fat and carbohydrates but unable to store proteins or amino acids. So amino acidsயோ ப்ரோட்டீன்ஸையோ நம்ம உடம்புல சேர்த்து வைக்க முடியாது. சேர்த்து வைக்க முடியாதுன்னு தான் சொல்கிறேன், நம்ம உடம்புல இல்லைன்னு சொல்லலை, சேர்த்து தான் வைக்க முடியாது. But everything is made up of protein is different, storing of protein is different, right? உங்களோட மசில்ஸ் எல்லாமே ஆக்டின், மயோசின், ஆல் த ஃபிலமெண்ட்ஸ் எல்லாமே ப்ரோட்டீன் தான், ஒத்துக்கிறேன், எல்லாமே பர்ஃபெக்ட். பட் இட் கேனாட் ஸ்டோர் த ப்ரோட்டீன், ரைட்? நெக்ஸ்ட் இஸ் அன் அமனோட்டாலிசம். நான் மொத்தம் 5 மோட்ஸ் ஆஃப் எக்ஸ்கிரேஷன் சொல்லியிருந்தேன். அது ஃபஸ்ட் மோட் ஆஃப் எக்ஸ்கிரேஷன் இஸ் அன் அமனோட்டாலிசம். அமனோட்டாலிசம்னா எக்ஸ்கிரீட் ஆஸ் அமோனியா எக்ஸ்கிரேட் பண்ணும். இது யார் அமோனியா எக்ஸ்கிரேட் பண்ணுவா? ஸோ the organisms which have more amount of available of water. So more amount of available of water, எந்த ஆர்கானிசம்க்கு வாட்டர் அவைலபிள் அதிகமாக இருக்கோ, ஸோ தே எக்ஸ்க்ரீட் as ammonia. யார்? ஃபிஷ்ஷஸ் சொல்லலாம், ரைட்? எஸ், இங்கே பாருங்கள், phenomenon of formation of excreted product in the form of ammonia is called ammonitism. Organisms which show their activity are called ammonotelic அப்படின்னு சொல்லுவாங்க. Ammonia is highly soluble in water and highly toxic in nature, right? It can be excreted by simple diffusion method, like from high concentration to low concentration அப்படினு ஒரு simple diffusionல excrete பண்ணிடலாம். As it is harmful for the body tissues, hence it need to remove as soon as formed. Okay, எந்த organism அமோனியாவை excrete பண்ண சொல்லியிருக்கேன்? So mostly organisms which have more amount of water availability. இந்த first pointல அதை சொல்லியிருக்காங்க. Large quantity of water is required. Due to this reason, so ammonitism is seen in all the aquatic animals, the bony fishes and the tadpole larva. So in the moonus இதுலயும் வந்து பாத்தீங்கன்னா it excrete as an ammonia-வை excrete பண்ணும். So ammonia எப்படி excrete பண்ணுது? Via skin மூலமா சரி, gills மூலமா சரி, kidney மூலமா சரி, it can excrete. Okay, so this chart is very very important. This is called urea cycle சொல்லுவாங்க, or it is called the Krebs-Hensley cycle. Krebs-Hensley cycle சொல்லுவாங்க, or citrulline cycle கூட சொல்லுவாங்க. citrulline cycle, ornithine cycle. ஸோ எது பேஸ் பண்ணாலும் they are meaning up with இந்த urea cycle தான் பேஸ் பண்ணுறாங்க அப்படின்ட்டு. So next second mode of excretion is an ureotolism. So this organism it excrete as an urea. இவங்க யாரு? moderate amount of water. ஓகே, எங்கிட்ட நிறைய வாட்டர் இல்லை, எங்கிட்ட moderate amount of water இருக்குது. அப்போ நான் எப்படி எக்ஸ்க்ரீட் பண்ணுறது? ஓகே, யூ கேன் எக்ஸ்க்ரீட் as யூரியாவை நீங்கள் எக்ஸ்க்ரீட் பண்ணலாம். moderate amount of water. இங்கே பாருங்கள், 50 ml of water is required for 1 gram of urea. அதே மாதிரி 100 ml of water is required for ammonia. எக்ஸ்க்ரீட் பண்ணுறதுக்கு you need 100 ml of water. And for uric acid 10 ml of water is sufficient. For the case of uric acid, 10 ml of water is sufficient. For ammonia, 100 ml of water is needed. For urea, 50 ml of water is needed. இந்த யூரியா எப்படி எக்ஸ்க்ரீட் பண்ணதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டுக்கு முன்னாடி இது எங்கே இருந்துன்னு பார்த்தலாம். மோஸ்ட்லி ப்ரெசென்ட் இன் கேஸ் ஆஃப் டர்ட்டில்ஸ் அண்ட் இந்த கேஸ் ஆஃப் மேமல்ஸ், இதிலலாம் வந்து இட் எக்ஸ்க்ரீட் as an யூரியா, ரைட்? திஸ் யூரியா சைக்கிள் பாருங்கள். ஸோ திஸ் அமோனியா இஸ் ஜாயினிங் வித் CO2 in the presence of carboamyl phosphate synthase, CPS1 சொல்லுவாங்க. It is called carboamyl phosphate synthase 1. Okay, so it is in carboamyl phosphate synthase 1. In the presence of it forms an carboamyl phosphate. I repeat, ammonia plus CO2. அதாவது இந்த அமோனியா எப்படி வந்திருக்கும்? நீங்கள் ப்ரோட்டீன் சாப்பிட்ருப்பீங்க, ப்ரோட்டீன் அமினோ ஆசிட்ஸை கன்வெர்ட் ஆகிருக்கும், அமினோ ஆசிட்ஸ் தேவையான அமினோ ஆசிட்ஸில் நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். எக்ஸஸ் ஆஃப் ப்ரோட்டீன் இல்லை எக்ஸஸ் ஆஃப் அமினோ ஆசிட்ஸ் என்ன ஆகும்? வில் டர்ன் டு அமோனியா.
ஸோ இந்த அம்மோனியாவை நம்ம பாடியில் வச்சுருக்க முடியாது. அம்மோனியாவை வச்சுருந்தா டாக்ஸிக், ரைட்? உடனே என்ன பண்ணுறோம்? வி ஆர் கன்வெர்ட்டிங். இந்த அம்மோனியாவை என்ன பண்ணுறோம்? கன்வெர்ட் பண்ணி யூரியாவை கன்வெர்ட் பண்ணிடுறோம். இது ஏன் நம்ம யூரியாவை கன்வெர்ட் பண்ணுறோம் அதை நான் சொல்கிறேன், பின்னாடி சொல்கிறேன். ஏன்னா இப்போது இது அவுட் ஆஃப் டிஸ்கஷன். யூரியாவை கன்வெர்ட் பண்ணுறோன்னு மட்டும் பார்த்துக்குறோம். இது ஏன் யூரியாவை கன்வெர்ட் ஆச்சு, வேறு எந்த ஒரு இதாகவும் கன்வெர்ட் ஆகலன்னு இதில் லாஸ்ட்டு நீங்கள் பார்ட்டில் தான் பார்க்க முடியும். ஸோ இட் டேக்ஸ் அனதர் எப்படி ஒரு 6-7 பார்ட்ஸ்க்கு அப்புறம் தான் இது ஏன் யூரியாவை கன்வெர்ட் ஆச்சுன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ இப்பொழுதுக்கு இது யூரியாவை கன்வெர்ட் ஆகுது, ரைட்? ஸோ NH4 plus CO2 in the presence of CPS1, it forms an carboamyl phosphate. So this carboamyl phosphate, look carefully, this carboamyl phosphate plus ornithine, because it's a cycle na sollirukkenla, cycle na rotate aite irukum, adha cycle. So this carboamyl phosphate plus ornithine in the presence of CPS2, in the presence of CPS2, it forms an citrulline form ஆகுது. ஓகேவா? this citrulline plus aspartate, எங்கிருந்து aspartate வந்துச்சு? இது citric acid சைக்கிள்லேருந்து வந்திருக்கும். அதாவது நீங்கள் கர்ப் சைக்கிள் இருக்குது பார்த்தீங்களா, கர்ப் சைக்கிள்லேருந்து இந்த aspartate வந்திருக்கும். உங்களுக்கு கர்ப் சைக்கிள் கொஞ்சம் ரீகால் பண்ணி பாருங்கள். கர்ப் சைக்கிள் aspartate வரும், aspartate அங்கேருந்து வெளியே போகும். அது எங்கே போகுதுன்னா இந்த யூரியா சைக்கிளுக்கு தான் வரும். aspartate அங்கேருந்து போயிட்டு ஃபியூமரேட்டாக மறுபடியும் உள்ளே வரும். கர்ப் சைக்கிள் நல்லா ஒரு ரீகால் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். aspartate வெளியே போயிட்டு கர்ப் சைக்கிளுக்குள்ளே ஃபியூமரேட்டாக வரும், ரைட்? Aspartate, it's coming from the curb cycle plus citrulline. It forms an arginosuccinate, right? இது யார் catalyzing productலாம் நம்ம பின்னாடி ஒரு பாயிண்டாக டிஸ்கஸ் பண்ணும்போது நம்ம பார்க்கலாம். ஸோ this arginosuccinate will forms an arginine. இதில் fumarate liberate ஆயிரும், arginine வந்துடும். This ornithine with excess of water, urea is getting extracted. urea வெளியே போயிடும். மிச்சம் இருக்கிறது என்னது? ornithine again it joining with an carboamyl phosphate, it forms an citrulline aspartate join பண்ணி arginosuccinateலேருந்து fumarate வெளியே போயிடும், மறுபடியும் it comes an arginine. so it keeps on rotating. இது பாட்டுக்கு ஒரு பக்கம் ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும் சைக்கிள். இந்த பக்கம் அம்மோனியா எக்ஸஸாக இருக்க அம்மோனியா ஆட் ஆகிட்டே இருக்கும். இதில் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது ஒரு ரெண்டு முக்கியமான விஷயம். இந்த ஃபஸ்ட்டு இந்த ரெண்டு சைக்கிள் இருக்குது பார்த்தீங்களா, திஸ் இஸ் அ ஃபஸ்ட்டு ஸ்டெப், செகண்ட் ஸ்டெப் சொல்லுவோம். ஸோ ரெண்டு ஸ்டெப் மட்டும்தான் இட் ஹேப்பன்ஸ். இது எல்லா ப்ராசஸும் லிவரில் தான் நடக்கும். there is a no compromise in it. this entire urea cycle happens in the liver. அதான் லிவரை நம்ம எக்ஸ்க்ரீட்டரி ப்ராடக்ட் சொல்கிறோம். லிவர் இஸ் எக்ஸ்க்ரீட்டரி சிஸ்டமில் சேர்த்துவோம். லிவரை டைஜஸ்ட்னு வச்சுப்போம், லிவர் வந்து ஃபுல்லாக டைஜஸ்டிவ்லேயும் வச்சுப்போம், எக்ஸ்க்ரீட்டிலையும் வச்சுப்போம், ரைட்? ஸோ எக்ஸ்க்ரீஷனில் இது தான் பண்ணுது லிவர். என்ன பண்ணுது? இட் கன்வெர்ட்ஸ் திஸ் அமோனியா வந்து யூரியாவை கன்வெர்ட் ஆகுது. அந்த சைக்கிள் எல்லாமே இங்கே இருக்கனால தான் லிவர் எக்ஸ்க்ரீட்டட் ப்ராசஸ். நான் வந்து இதை ஐ கிவன் ஃபுல்லாக டைஜஸ்டிவ் சிஸ்டம் எடுக்கும் போது இதை நான் கொஞ்சம் கிளியராக சொல்லியிருப்பேன், ரைட்? ஓகே. ஸோ திஸ் அமோனியா இஸ் கன்வெர்ட்டிங் இன் டு த யூரியா இன் த லிவர். இது ஒரு பக்கம் நடக்குது. இந்த ஃபஸ்ட்டு ரெண்டு ஸ்டெப் மட்டும் வில் ஹேப்பன்ஸ் இன் த mitochondria of liver. that's a very very important. first two steps மட்டும் mitochondria of the liver ல நடக்குது. again the third step, fourth step, fifth step will happen in the cytosol or cytoplasm of the liver. first two steps alone happens in the mitochondria of the liver and remaining all the cells happens in the cytosol or cytoplasm of the liver. இங்க பாருங்க full diagram போட்டுருக்காங்க, mitochondria and cytosol described here, right? so we go with an one cycle. so totally பார்த்தீங்கன்னா you have a series of 5 reactions is happening in the cycle. the first two steps in the cycle takes place in the mitochondria matrix and the rest of the steps takes place in the cytoplasm. இது already explain பண்ணிட்டேன். it is also called the Krebs-Hensleit cycle. yeah, Hensleit is a one which found the urea cycle. the urea cycle found பண்ண ஒரு Hensleit. so Krebs add ஆகிறதுனால ஏன்னா Krebs is coming in between, right? so Krebs Hensleit cycle அப்படின்னு சொல்லுவாங்க. step 1 என்னது? ammonia, it reacts with CO2. so ammonia it reacts with CO2 in the presence of ATP. இதுவும் கொஞ்சம் முக்கியமான ஸ்டெப். 2 ATP is utilizing for this process. நல்லா நோட் பண்ணிக்கோங்க, 2 ATP is getting utilized. so ammonia plus CO2 plus 2 ATP in the presence of என்ன சொல்லியிருக்கேன்? carboamyl phosphate synthase 1. carboamyl phosphate synthase 1. yes, அதான் இந்த ஸ்டெப்லையும் கொடுத்துருக்காங்க. ammonia produced in the mitochondria is converted into carboamyl phosphate by enzyme called carboamyl phosphate synthase 1. so carboamyl phosphate synthase என்ன பண்ணுறாங்க? அம்மோனியாவையும் கார்பன் டை ஆக்சைடையும் carboamyl phosphate synthase 1 carboamyl phosphate மாற்றுறாங்க. மாற்றும் போது என்ன ஆகுது? 2 ATP is converting to 2 ADP. ஆனால் ஒரு பாஸ்பேட் மாலிகுல் தான் வெளியே வந்திருக்கு. இதுதான் நீங்கள் நோட் பண்ணணும்.
ஆக்சுவலாக 2 பாஸ்பேட் மாலிகுல் வந்திருக்கணும் கரெக்டாக. ஸோ 2 ATP இருக்குது, அடினோசின் டைபாஸ்பேட் 2 அடினோசின் டைபாஸ்பேட்டாக மாறும் போது ஓகே ஒரு பாஸ்பேட் மாலிகுலுங்க, இன்னொரு பாஸ்பேட் மாலிகுலுங்க காணும், அது பார்க்கலாம் எங்கே போச்சுன்னு. ஸோ இங்கே ஒரு பாஸ்பேட் ஸ்டெப் 2ல் ஒரு பாஸ்பேட் மாலிகுல் லிபரேட் ஆகும். ஸோ ஸ்டெப் 1ல் ஒரு பாஸ்பேட் மாலிகுல் அண்ட் ஸ்டெப் 2ல் ஒரு பாஸ்பேட் மாலிகுல் லிபரேட் ஆகும். இப்போ நம்மக்கிட்ட ஸ்டெப் 2ல் என்ன இருக்குது இங்கே பாருங்கள். ஸ்டெப் 2ல் நம்மகிட்ட என்ன இருக்குது, கார்பமைல் பாஸ்பேட் இருக்குது. வேறு யார் வந்து சேர்றா, ஆர்னித்தின் வராங்க கரெக்டாக, ஆர்னித்தின் உள்ளே வராங்க, அதுதான் ஸ்டெப் 2ல் சொல்லியிருப்பாங்க. ஸ்டெப் 2 டிஸ்கிரைப்ஸ் கார்பமைல் பாஸ்பேட் ப்ளஸ் ஆர்னித்தின் வராங்களா. ஏடிபியை யூஸ் பண்ணல, ஆனால் ஒரு பாஸ்பேட் வந்திருக்கு. சிட்ரலின் இஸ் ரிசல்ட், பட் ஒரு பாஸ்பேட் மாலிகுல் ஃபஸ்ட் ஸ்டெப்பில் ரிலீஸ் ஆன பாஸ்பேட் மாலிகுல் செகண்ட் ஸ்டெப்பில் ரிலீஸ் ஆகுது. ஓகே, இது கேட்டலைஸ் பண்ணுறவங்க யார் சொன்னேன், எஸ். ஸோ catalyzed by ornithine transcarboxylase. It is catalyzed by ornithine transcarboxylase. So carbon phosphate plus ornithine 1 catalyzed by ornithine transcarboxylase. It is converted to citrulline plus phosphate molecule. Okay, step number 3. Step number 3 என்னது, ஓகே we look here. சிட்ரிலின் வந்துருச்சு. சிட்ரிலின் வந்ததுக்கப்புறம் யார் இருக்கா, ஆஸ்பர்டேட் வராங்களா. சிட்ரிலினுக்கு அப்புறம் ஆஸ்பர்டேட். ஸோ இந்த யூரியா சைக்கிள் அப்படியே மனப்பாடம் பண்ணிக்கோங்க. ஸ்டேட் போர்டுக்கு இந்த சைக்கிள் இருக்கும், பட் இந்த கேஸ் ஆஃப் சிபிஎஸ்சி போர்டுக்கு இந்த சைக்கிள் இருக்காது. அவங்க கொஞ்சம் நல்லா இது ஃபுல்லாக நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ சிட்ருலின் ப்ளஸ் ஆஸ்பர்டேட் ஜாயின் ஆகுது ப்ளஸ் ஏடிபி. இது முக்கியம், எங்கெங்கே ஏடிபி யூஸ் ஆகுதுன்னு எங்கெங்கே சொல்லுவீங்க, ஃபஸ்ட் ஸ்டெப்பில் ஏசிபி யூஸ் ஆச்சு, செகண்ட் ஸ்டெப்பில் ஏடிபி யூஸ் ஆச்சு. ஸோ ஃபஸ்ட் ஸ்டெப்லையும் செகண்ட் ஸ்டெப்லையும் ஏடிபி இஸ் யூட்டிலைஸ்ட். யூ கேன் லுக் ஹியர், தேர்ட் ஸ்டெப், ஃபஸ்ட் ஸ்டெப் அண்ட் தேர்ட் ஸ்டெப் த ஏடிபி இஸ் யூட்டிலைஸ்ட். ஓகே, step 3 பாருங்கள், organosuccinate synthase condenses with citrulline with aspartate to produce an organosuccinate. So it forms an organosuccinate. So citrulline plus ATP plus aspartate, it forms an organosuccinate. Citrulline plus aspartate plus ATP, it forms an organosuccinate. அவ்வளோதான். இதில் ஒரு டெஸ்ட் இருக்குது. என்னென்னா அடினோசின் ட்ரைபாஸ்பேட் எப்பயுமே எல்லா ரியாக்ஷன்லையும் பார்த்தீங்கன்னா அடினோசின் ட்ரைபாஸ்பேட் வந்து அடினோசின் டைபாஸ்பேட்டாக மாறும் கரெக்டாக, அப்படி தான் நம்ம பார்த்துருப்போம். ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டெப் 3ல் மட்டும் மோனோபாஸ்பேட்டாக மாறும். அடினோசின் மோனோபாஸ்பேட்டாக கன்வெர்ட் ஆகும். திஸ் இஸ் இம்பார்ட்டன்ட். அடினோசின் மோனோபாஸ்பேட்டாக கன்வெர்ட் ஆகும் அண்ட் 2 பாஸ்பேட் மாலிகுல் இஸ் ரிலேட்டட். கரெக்டாக தான். அடினோசின் ட்ரைபாஸ்பேட் டைபாஸ்பேட்டாக மாறிச்சுன்னா ஒரு பாஸ்பேட் மாலிகுல் லிபரேட் ஆகணும். மோனோபாஸ்பேட்டாக மாறினதுனால 2 பாஸ்பேட் மாலிகுல் இஸ் ரிலேட்டட். ஓகே, ஸோ சிட்ரலின் ப்ளஸ் ஏடிபி ப்ளஸ் ஆஸ்பர்டேட், இட் ஃபார்ம்ஸ் அன் ஆர்ஜினோசக்சினேட் ப்ளஸ் ஏஎம்பி ப்ளஸ் பிபிஐ. ஸ்டெப் நம்பர் 4. ஸ்டெப் நம்பர் 4 என்னது, நம்மக்கிட்ட என்ன இருக்குது, ஆர்ஜினோசக்சினேட் இருக்குது. ஆர்ஜினோசக்சினேட் என்ன பண்ணுது, கன்வெர்ட்டிங் டு ஆர்ஜினாக மாறுது, ஃபியூமரேட் வெளியே போயிடுது. அவ்வளோதான். இந்த ஸ்டெப் நம்பர் 4 இஸ் அன் இந்த ஸ்டெப். ஓகே, இங்கே டிஸ்கிரிப்ஷனில் ஆர்ஜினோசக்சினேட் டு ஃபார்ம் ஃபியூமரேட் அண்ட் ஆர்ஜினின், அவ்வளோதான். Right, so organosuccinate, it forms an fumarate and arginine, it connecting link with the curves. So which steps have a connecting link with the curves? Step number 3 and step number 4 have a connecting link with the curve cycle. So இங்க இருந்து fumarate கொடுக்குது, aspartate எடுத்துச்சு, இங்க இருந்து fumarate கொடுக்குது. Step number 5, arginine என்ன ஆகுது, converting to, இங்க பாருங்க, step number 5, this is step number 5, arginine, water வருது, urea is getting liberated out, right? Urea is getting liberated out and ornithine is coming out. So this is very, very important cycle of ornithine is liberating to urea and ornithine comes. Ornithine again, it goes with an carbamyl phosphate and citrulline form of citrulline, the organosuccinate and the arginine. So it will be keep on rotating, அப்படியே rotate ஆகிட்டே இருக்கும். Right, so that's called ornithine cycle சொல்லலாம், citrulline cycle சொல்லலாம், curve slit cycle சொல்லலாம், Hearn slit cycle சொல்லலாம், urea cycle சொல்லலாம். எது சொன்னாலும் they meaning up with an in this urea cycle, இந்த cycle தான் சொல்கிறாங்க. ஓகேவா, ரைட். So we stop with this in the first part, இதோட ஸ்டாப் பண்ணலாம். And in the second part we discuss with an uricotaulism, how this excrete as in an organism excrete as in full uricotaulism, and then we directly go to the structure of kidney. Right, so thanks for listening. Have a good day.